விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் NDSO எனப்படும் எண்ணங்களின் சங்கமம் மற்றும் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் இணைந்து தமிழர்களின் மல்லர் கம்பம் பாரம்பரிய விளையாட்டிற்கு பயிற்சிகள் வழங்கின. களரி, மல்யுத்தம், பிடிவரிசை, வர்மக்கலை போன்று மல்லர் கம்பமும் தமிழர்களின் ஒரு சிறந்த பாரம்பரிய விளையாட்டாகும். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இந்த மல்லர் விளையாட்டு இன்றளவும் பிரபலமாக உள்ளது. 10க்கும் மேற்பட்ட மாநில அரசுகள் இந்த மல்லர் கம்பம் விளையாட்டை அரசு விளையாட்டாக அங்கீகரித்துள்ளன. அண்மை காலமாக பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் மல்லர் கம்பம் விளையாட்டு பிரபலமடைய தொடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் அரிதாகி வரும் அபூர்வ கலையான மல்லர் கம்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த பல ஆண்டுகளாக உயிர்ப்புடன் பயிலப்பட்டு வருகிறது. இந்த வகையில் விழுப்புரத்தின் கோலியனூரில் நடைபெற்ற இதற்கான தொடக்க விழாவில் அப்பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மல்லர் கம்பம் கலையை நிகழ்த்தி காட்டினர். மல்லர் கம்பம் கலையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று NDSO தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். நெட்வொர்க்கிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பின் மூலமாக இங்க கொலியனூர் பகுதியில் நமக்கு மல்லர் கம்பம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரத்துக்காக கடந்த ஒரு ஆண்டா நம்ம முயற்சி பண்ணோம். இப்போ இன்ஃபோசிஸ் நிறுவனம் மூலமாக இவங்களுக்கு தேவையான ஒரு வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்காக எல்லா உதவிகளும் கிடைச்சது. எண்ணங்களின் சங்கமம் அப்படி சொல்றக்கூடிய எங்களுடைய அமைப்பு தமிழகம் முழுவதும் செயல்படுது. 2000 அமைப்புகளோட தொடர்புபடுத்தி நாங்கள் இந்த மாதிரி பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஹெல்த், எஜுகேஷன், என்விரான்மெண்ட், வில்லேஜ் டெவலப்மெண்ட், ஆர்கானிக் ஃபார்மிங், மது ஒழிப்பு, அரசியல் தூய்மை, இப்படி பல துறைகளை வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த மாணவர்கள் மத்தியிலே இந்த மாதிரி பணிகள் செய்யறது, மாணவர்களுக்கு இது மாதிரி ஊக்கங்கள் கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கொடுக்குது. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்திற்கும் அந்த மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலே முதல்ல மக்கள் பங்களிப்போடு நீர் மேலாண்மை திட்டம் விழுப்புரத்தில் செயல்படுத்தியிருக்கோம். கோலியனூர் ஏரி பாத்தீங்கன்னா 2 ஏக்கர் இந்த ஏரி இன்னைக்கு 37 ஏக்கரா புனரமைப்பு பண்ணி செஞ்சிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகராட்சி அளவிலையும் ஒன்றிய அளவிலையும் 4 இடத்துல பாத்தீங்கன்னா மலர் கம்பத்தை நாங்க இப்போ இனாகிரேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு உதவியா இருந்த பாத்தீங்கன்னா எங்க தன்னார்வ அமைப்புக்கும், இன்ஃபோசிஸ் அமைப்புக்கும், NDSO அமைப்புக்கும் இந்த நேரத்தில் நாங்க மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். முக்கியமா தமிழக அரசு எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரி ஒர்க்குக்கும் சரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தமிழக அரசும் சரி மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்போட இதை பண்ண முடியுது. இங்க ஒரு 2 வருஷமா மலர் கம்பம் பயிற்சி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நான் 1.5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சத்துணவு உள்ள கடலை, வேர்க்கடலை நிறைய தராங்க. இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இன்டர்நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். இப்போ லாஸ்டா நடந்த உத்தரகாண்ட்ல 38th நேஷனல் கேம்ஸ்ல 3 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு கலையை 16 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் 4 அரசு பள்ளிகளில் இலவசமாக மலர் கம்பம் சொல்லித்தர போகிறோம்.